வேடசந்தூர் அருகே அரசு பள்ளி குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டதாக புகார் எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல சம்பவ இடத்துல திண்டுக்கல் எஸ்பி ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். தீவிர விசாரணையிலும் ஈடுபடுகிறார்கள். குடிநீர் தொட்டிக்குள் பிளாஸ்டிக் கவரில் மலம் கிடந்ததாக புகார் எழுந்திருக்கிறது. எச்சரிக்கை துண்டுச்சீட்டு ஒன்றும் எழுதி வைக்கப்பட்டிருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்ப இந்த விவகாரத்தில் விசாரணை வேகம் எடுத்திருக்கிறது என்று பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் பாரதி ராஜா இணைகிறார். ஓவர் டு பாரதி. கண்டிப்பாக இது ஒரு அதிரடியான சம்பவமாக கூட பார்க்கலாம். என்னன்னா, திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தங்கமாப்பட்டியில் இருக்கிற அரசு பள்ளி, இங்க ஒரு 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறார்கள். இங்க படிக்கும் மாணவர்கள் மதிய உணவுக்காக பயன்படுத்துவதற்காக மற்றும் குடிநீர் தேவைக்காக சின்டெக்ஸ் தொட்டி அமைக்கப்பட்டு அந்த குடிநீர் தொட்டி பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. இந்த தொட்டில தான் ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்திருக்கு. அந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ள மலக்கழிவுகள் கிடந்திருக்கு. மலக்கழிவுகள் மட்டும் இல்லைங்க, அதுல ஒரு எச்சரிக்கை அப்படின்னு போட்டு ஒரு துண்டு சீட்டும் இருந்திருக்குங்க. இதுதான் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வழக்கம் போல மாணவர்கள் தண்ணீர் குடிக்க போகும்போது தண்ணீர்ல ஒரு மாதிரியான ஸ்மெல் வரவே என்ன அப்படின்னு சொல்லி தொட்டியை திறந்து பார்க்கும்போது தான் அந்த கவருக்குள்ள மலக்கழிவுகள் இருந்தது கண்டறியப்பட்டிருக்கிறது. உடனடியாக தலைமை ஆசிரியருக்கு தகவல் தெரிவித்து தலைமை ஆசிரியர் போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. போலீசார் தற்போது அந்த எச்சரிக்கை துண்டுச்சீட்டையும் அந்த கவரையும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. யார் எழுதினார்கள் என்பது குறித்த விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. அதில் மாற்று பாஷையில் எழுதப்பட்ட எச்சரிக்கை சீட்டாக அது இருப்பதால் யார் எழுதினார்கள் என்பது குறித்த விசாரணையானது போலீசாரால் தீவிரமாக நடத்தப்பட்டு வருகிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி பாரதி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.